Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல இந்த அமேசிங்கான நியூ மாடல் basket எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த basketஐ full and full biscuit knotல போட்டுருக்கேன். இந்த கூட பின்றதுக்கு ஒரு ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். முதல் முறையா நீங்க biscuit knot கூட பின்ன போறீங்கன்னா வீடியோ மட்டும் கொஞ்சம் skip பண்ணாம பாருங்க. இந்த கூட பின்றதுக்கு 36 ஒயர், ஒரு ஒயரும் 6 அடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இந்த எல்லா ஒயர்ஸையும் 4 நாளா எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்கெட் நாட் போட்டு வச்சுக்க போறோம். சோ ஒரு பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு 4 ஒயர் தேவைப்படும். 4 ஒயரையும் சரிசமமா மடிச்சு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் 2 லூப்பை இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது ஒயர் சரிசமமா மடிச்சு இந்த 2 லூப்லயும் இப்படி போடணும். ஒயர் ஒன்னோட ஒன்னு கலஞ்சிராம இந்த இடத்துல இப்படி டைட்டா பிடிச்சுக்கோங்க. இது கீழே 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை இப்படி கொண்டு போய் இப்படி பின்பக்கமாக பிடிச்சிக்கோங்க. மூணாவது ஒயர் இருக்கு இல்லையா, இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். நார்மல் நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான், ஆனால் 4 ஒயரில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து நாலாவது ஒயர் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒயரை நல்லா இப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. இப்படி கீழே கொண்டு வந்துட்டு இந்த 2 ஒயரையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இந்த நாலாவது ஒயரை இந்த 2 லூப்லேயும் போடணும். போட்டுட்டு மறுபடியும் இந்த 2 ஒயரையும் பின் பக்கத்தில் இப்படி கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த நாலாவது ஒயர் பின்பக்கமாக சுற்றி வருது இல்லையா, இதை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். இதுதான் பிஸ்கெட் நாட். முதல் முறையாக போடுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போ 4 பக்கத்தில் இருக்கிற ஒயரை பிடிச்சி எடுத்தீங்கன்னா நாட் இந்த மாதிரி டைட் ஆயிரும். நார்மல் நாட்டில் ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயும் செக் பண்ணணும். எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி இழுங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. 4 பக்கத்துலேயும் ஒயர் ஒரே அளவில் இருக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த 2 ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்து ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி கட் பண்ண 36 ஒயரையும் 4 நாளாக எடுத்து பிஸ்கெட் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அப் அண்ட் டவுன் செக் பண்ணியாச்சு. இதே மாதிரி கட் பண்ண 36 ஒயரையும் 4 நாளாக எடுத்து நம்ம பிஸ்கெட் நாட் போட்டோன்னா மொத்தம் 9 நாட் கிடச்சிருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 9 பிஸ்கெட் நாட்டையும் வரிசையாக நம்ம பிஸ்கெட் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். 2 நாட்டை எடுத்து இப்படி பக்கத்தில் வச்சிங்கன்னா மேலேயும் கீழேயும் 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ மேலே ஒரு பிஸ்கெட் நாட்டு, கீழே ஒரு பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் சைடு நாட்டில் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயரையும் இப்படி மடிச்சுக்கோங்க. 2 ஒயரையும் இப்படி மடிக்கணும். அடுத்து ரைட் நாட்டில் 2 ஒயர் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஒயரை மட்டும் இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி சுற்றணும். டைட்டாக சுற்றிக்கோங்க. இப்போ கீழே 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. ரெண்டாவது ஒயரை இப்படி கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இப்போ சுற்றணும் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இந்த 2 லூப்லேயும் போடணும். ரெண்டாவது நாட்டில் ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இந்த 2 ஒயரையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ரெண்டாவது ஒயரை இந்த 2 லூப்லேயும் சுற்றணும். சுற்றிட்டு மறுபடியும் இந்த 2 ஒயரையும் அது இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு ரெண்டாவது ஒயர் எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இந்த நாட் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், ஆனால் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இப்போ நான் டைட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற லூப்பை இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நல்லா பிடிச்சி இழுத்து டைட் பண்ணணும். இந்த மாதிரி டைட் பண்ணோன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்காது. சப்போஸ் கேப் வந்துச்சு அப்படின்னா சிசர் எடுத்து இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. போடும்போதே நாட்டை டைட்டாக போட்டுட்டோன்னா இந்த மாதிரி நாட்டை டைட் பண்ணுற நேரம் நமக்கு மிச்சமாகும். இப்போ ஒன் சைடு வந்துட்டு ஒரு நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் ரெண்டாவது நாட் போட போகிறோம். எத்தனை முறை நாட் எப்படி போடுறதுன்னு காமிச்சேன் இல்லையா, இப்போது இந்த நாட் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள்.
இப்போ போடும்போதே பாருங்கள் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் போட்டிருக்கேன். இப்போ டைட் பண்ணும்போது நான் எப்படி டைட் பண்ணுறேனோ இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இனி அடுத்த வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ 2 நாட்டை ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 3வது நாட்டை இப்படி பக்கத்தில் வச்சோன்னா மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகும். மேலே ஒரு பிஸ்கெட் நாட் போடணும், கீழே ஒரு பிஸ்கெட் நாட் போடணும். இந்த பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 3 நாட்டு மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா நாட்ஸையும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறதை காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். முதல் முறையாக நீங்கள் பிஸ்கெட் நாட் போட போகிறீங்க அப்படின்னா 4 சின்ன துண்டு ஒயர் எடுத்து நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, இதை விடவும் சின்னதாக மினி குடைகள் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். குட்டியாக ஒயர் குடைகள் பின்னிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரோலில் இந்த குடையை பின்னுங்க. இதே மாதிரி நம்மளோட சேனலில் 3 ரோல் வரைக்கும் பிஸ்கெட் நாட் குடைகள் மூடி போட்டு எப்படி பின்னுறதுன்னு விதவிதமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. பிஸ்கெட் நாட் ஒயர் குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. இதை இப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி இந்த பக்கத்தில் ஒரு பிஸ்கெட் நாட் போடணும். இந்த மாதிரி தான் 9 நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். பிஸ்கெட் நாட்டில் இப்போ நான் பின்னி காமிக்கிற இந்த கூடையை நார்மல் கிராஸ் கட் கூடையிலையோ இல்லை கிராஸ் கட் ஷிவன் கட் நாட் கூடையிலையோ தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டாச்சு. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கிற 9 நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 9 பிஸ்கெட் நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஒரு வரிசையும் கீழ் பக்கத்தில் ஒரு வரிசையும் பின்ன போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டோம் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் வரிசை, இது 2வது வரிசை. இப்போ நம்ம 3வது வரிசை இந்த பக்கத்தில் போட போகிறோம். ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள். கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் வரிசையாக பிடிச்சி நாட் போட்டுட்டு வரணும், அவ்வளோதான். இது ஒரு ரோல் கூட அப்படின்றதுனால மேலேயும் கீழேயும் ஒரு வரிசை மட்டும் பின்ன போகிறோம். சப்போஸ் நீங்கள் பேஸை இன்னும் ஒரு 2-3 வரிசை எக்ஸ்ட்ரா பின்னிங்கன்னா கூடையோட அகலமும் ஹைட்டும் கம்மியாயிரும். ஸோ இது ஒரு ரோல் கூட அப்படின்றதுனால பேஸில் நான் போடுறேன் இல்லையா, இதே அளவுக்கு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு வரிசை கூட போடாதீங்க. இதே மாடல் கூட எனக்கு 2 ரோலில் வேணும் 3 ரோலில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிஸ்கெட் நாட் குடைகள் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். ஒரு குடைகளை நான் டபுள் கலரில் போட்டிருப்பேன். அதே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சிங்கிள் கலர்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்டர் டிசைன் குடைக்கு சிங்கிள் கலர் தான் நல்லாயிருக்கும். டபுள் கலரில் போட்டால் நல்லா இருக்காது. அடுத்து பக்கத்தில் பாருங்கள், இந்த 2 பிஸ்கெட் நாட்டுக்கு நடுவில் 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஒரு பிஸ்கெட் நாட் போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளோட சேனலில் ஒயர் பேஸ்கெட் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். எல்லா விதமான பறவைகளையும் ஆல்மோஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு. பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக பின்னுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்கள். பேர்ட்ஸ் அண்ட் டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இது எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் போட்டிருப்பேன். நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே இருக்கிற இந்த 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது 3வது வரிசை இந்த பக்கத்தில் பின்னி முடிச்சாச்சு. இப்போது பேஸ் இது வரைக்கும் இந்த பக்கத்தில் போதும். இதே மாதிரி கீழே பின்ன போகிறோம். இதுக்கு இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் வரிசையாக பிடிச்சி நாட் போட்டுகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒரு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் இந்த பக்கத்தில்.
ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது இந்த பக்கத்துலேயும் 3வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ பேஸில் டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 வரிசை இருக்கும். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இங்கே சைடில் ஆரோ மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இங்கே 3 நாட்டில் ஒரே டைரெக்ஷனில் ஒயர் போகுது பாருங்கள். இதில் இந்த 3வது நாட்டுக்கும் 2வது நாட்டுக்கும் நடுவில் ஒரு நாட் போட போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணணும். 2 பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணி காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் பிகினருக்காக. இப்போ நம்ம 3rd ஸ்டெப் பின்னிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நாட் போட்டு வச்சோம். செகண்ட் ஸ்டெப் நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணி பேஸ் பின்னும். இப்போ 3rd ஸ்டெப் கார்னர் டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே டைரெக்ஷனில் போகிற 4 ஒயரை பிடிச்சி இப்போ நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரே டைரெக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடுறதுனால ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாட் போட்டுட்டு சின்ன சீசரோ இல்லை ஏதாவது ஸ்டிக் மாதிரியோ ஏதாவது வச்சு தான் நாட்டை நம்மளால் டைட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது. ஸோ இதை டைட் பண்ணிக்கோங்க. கார்னர் டர்ன் பண்ண இந்த ஒரு நாட் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே டைரெக்ஷனில் போகிற 4 ஒயரை பிடிச்சி நாட் போடுறோம் இல்லையா. மூணு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் நாட்டை டைட் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இப்படி மேல் பக்கம் போகிற ஒயரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு தான் இன்னொரு பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த பேஸில் 4 பக்கத்தில் இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணி நாட் போடுவோம். நார்மலாக நீங்கள் கிராஸ் கட் கூட பின்னுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் அதை வந்துட்டு நார்மல் நாட்டில் போடுறோம். இதை பிஸ்கெட் நாட்டில் போடுறோம், அவ்வளோதான். இந்த 2 நாட்டுக்கு நடுவில் கார்னர் டர்ன் பண்ணி மேலே ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் 4 ஒயர் போகும். இந்த பக்கத்தில் இந்த ஃபஸ்ட்டு நாட்டுக்கும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கும் இந்த நாட் போட்டோன்னா கரெக்டாக பாருங்கள், இந்த கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஹோல் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல், இங்கே நம்ம நாட் போட்டோன்னா இந்த இடத்துல ட்ரையாங்கிள் மாதிரி ஹோல் வரும். நீங்கள் கரெக்டாக கார்னர் டர்ன் பண்ணணும்னு ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். இப்போது கார்னர் டர்ன் பண்ணி நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நாட் போட்டுட்டேன், இருந்தாலும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பாருங்கள் இடையில கேப் இருக்குது. ஸோ கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கிறேன். இங்கே ரைட் சைடு கார்னர் டர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுக்கு நேராக இப்போது 2வது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. கரெக்டாக டர்ன் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். டர்ன் பண்ணிவிட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி 2 நாட் போடணும். இப்போது இந்த பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணி நாட் போட்டோம் இல்லையா, இதோடு சேர்த்து இந்த பக்கத்தில் நமக்கு 2 நாட் வரும். பக்கத்தில் 2 நாட் போடணும். 2 நாட்டையும் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோவை கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல நாட் போடணும் அப்படின்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து இங்கே பக்கத்தில் இன்னொரு நாட் போடணும். இது வந்துட்டு சென்டர் நாட்டு.
ரைட் சைடு 2 பக்கத்துலேயும் இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஷேப்பே மேல் பக்கம் வளைஞ்சி நமக்கு போகும். இப்போது இதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த பக்கத்துலேயும் ஆரோ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒன் சைடு எப்படி கார்னர் டர்ன் பண்ணி காமிச்சேனோ அதே மாதிரி தான் டர்ன் பண்ணணும். இந்த 3வது நாட்டுக்கும் 2வது நாட்டுக்கும் நடுவில் நாட் போடணும் 2 பக்கத்துலேயும். இந்த பக்கத்துலேயும் எப்படி கார்னர் டர்ன் பண்ணி நாட் போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது 3வது நாட்டுக்கும் 2வது நாட்டுக்கும் நடுவில் ஒரு பிஸ்கெட் நாட் போடுறேன். வீடியோவை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல நாட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நாட் போடுறதெல்லாம் இனி நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சுட்டு மேல் பக்கம் போகிற ஒயரில் கையோட நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு கார்னர் டர்ன் பண்ணலாம். இந்த நாட் போடுறதையும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ ஒன் சைடு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த பக்கத்தில் 4 நாட்டில் ஒரே டைரெக்ஷனில் மேல் பக்கம் ஒயர் நமக்கு போகும். இதில் இந்த பக்கம் போட்ட மாதிரியே இந்த பக்கத்தில் நாட் போடணும். 4வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் நடுவில் ஒரு நாட் போடணும். கார்னர் டர்ன் பண்ணி நாட் போட்டாச்சு. அடுத்து மேல் பக்கம் 2 நாட் போட்டுக்கோங்க பக்கத்தில். இந்த 2 நாட் போடுறதையும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இங்கே கடைசியாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேராக 2வது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. மொத்தம் 4 கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். அந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பாருங்கள், அந்த ஷேப் மேல் பக்கம் வளைஞ்சு நமக்கு போகும். இனி கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டு வந்தீங்கன்னா கூடையோட ஹைட் நமக்கு வந்துடும். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கிராஸ் ஆகிறது. ஸோ நீங்கள் ஈஸியாக நாட் போட்டுக்கலாம். இங்கே சைடில் நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இந்த பக்கத்தில் பாருங்கள் ஒரே டைரெக்ஷனில் ஒயர் போகுது. ஸோ இதை வந்துட்டு 2 பிடிச்சி உங்களால் நாட் போட முடியாது. சப்போஸ் நாட் போட்டாலும் இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி வந்துடும். அது கண்டிப்பாக தப்பு. ஸோ நான் சொல்கிற மாதிரி சைடு வலை வந்துட்டு பின்னுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 2 நாட்டுக்கு நடுவில் தான் ஒயர் கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு இதை தவிர மற்ற ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகாது, ஒரே டைரெக்ஷனில் போகும். ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகிற ஒயரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுட்டு வாங்க. கடைசியாக இந்த இடத்துல தான் ஒயர் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல கடைசி நாட் போட்டுக்கலாம். இப்போது சென்டரில் வந்துட்டு நீங்களே நாட் போட்டுக்கோங்க. நான் நாட் போட்டு காமிக்கல, ஏன்னா பிஸ்கெட் நாட் போடுறது ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் நீங்களே போட்டுக்கோங்க. இந்த ஒரு வரிசை சைட் வாலோட ஃபஸ்ட்டு வரிசை இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். பேஸ் பின்னும் கார்னர் டர்ன் பண்ணும். கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு சைடு வாலோட ஃபஸ்ட்டு ரவுண்டு கிடையாது, ஃபஸ்ட்டு வரிசை. இப்போ ஃபஸ்ட்டு வரிசையில் லாஸ்ட் நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்து சென்டரில் இருக்கிற நாட்டை நீங்களே போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு வரிசை ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் வரிசை ஃபுல்லாக பின்னியாச்சு. மொத்தம் 6 நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்து ரெண்டாவது வரிசை பின்ன போகிறோம். இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். கிராஸ் ஆகிற ஒயரில் மட்டும் நாட் போடணும். இந்த இடத்துல நாட் போட்டோன்னா 4 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டு. அதே பாருங்கள், இங்கே சைடில் ஒரே டைரெக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அது தப்பு. அந்த மாதிரி நாட் போடக்கூடாது. கார்னர் டர்ன் பண்ணுறோம் இல்லையா 4 பக்கத்தில், அந்த இடத்துல மட்டும்தான் 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி நமக்கு வரணும். அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் 4 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கணும். இதையும் ஒரு அடையாளமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரன்னிங் ஒயர் குடைகள் பின்னுறீங்கன்னா லேடர் நாட் போட்டோ இல்லை லேடர் நாட் போடாமையும் ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி சுற்றி நாட் போட்டு வந்துடலாம். அது கொஞ்சம் ஈஸி தான். கிராஸ் நாட் குடையில் கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா சைடு வால், இந்த ஸ்டெப்பு தான் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில். புரிஞ்சிருச்சுன்னா கிராஸ் கட் கூடையே ரொம்ப சீக்கிரமாக பின்னி முடிச்சிடலாம். ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும்போது ஒயர் சிக்கலாகவும் இருக்கும். ஆனால் கிராஸ் கட் கூடையில் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கிராஸ் கட் கூடை. இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு கடைசியாக வந்துட்டு எங்கே ஒயர் கிராஸ் ஆகுதோ அது வரைக்கும் கொண்டு போய் முடிக்கணும். அதுக்கு மேலே பாருங்கள் ஒயரும் நமக்கு கிராஸ் ஆகுது. ஸோ கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. இந்த கடைசி நாட் போட்டு காமிக்கிறேன். இது வந்துட்டு ரெண்டாவது வரிசை. ஃபஸ்ட்டு நாட்டும் லாஸ்ட் நாட்டும் மட்டும் போட்டு காமிக்கிறேன். சென்டரில் ஒன்று கிராஸ் ஆகும். அந்த ஒயர்ஸ்லலாம் நீங்களே நாட் போட்டுக்கோங்க. ஒன் சைடு எப்படி பின்னுறமோ அதே மாதிரி கூடையை திருப்பி ஆப்போசிட் சைட்லேயும் பின்னணும். அதையும் நான் காமிக்கிறேன். இப்போது கடைசி நாட் போட்டாச்சு. சென்டரில் இருக்கிற மற்ற நாட்ஸை வந்துட்டு நீங்களே போட்டுக்கோங்க. சைடு வாலோட ரெண்டாவது வரிசையில் மொத்தம் 7 நாட் போடணும். சென்டரில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டாவது வரிசை பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது வரிசையில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு எண்டு வரைக்கும் 7 நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து கடைசியாக 3வது வரிசை பின்ன போகிறோம். இங்கே கார்னரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நாட்டில் இருக்கிற ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த இடத்துல கிராஸ் ஆகுதோ பாருங்கள், அங்கே ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு எண்டு வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கணும். இந்த 3வது வரிசையில் 8 நாட் நம்ம போடுவோம். ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் 8 நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசை 8 நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல இந்த சைடு கார்னர் டர்ன் பண்ணி கடைசியாக போட்டோம் இல்லையா, அங்கேருந்து பாருங்கள் ஒரே ஈவனாக நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்காக தான் 3 வரிசை வந்துட்டு இப்போ நம்ம பின்னது. இந்த மாதிரி மெத்தடில் பின்னிங்கன்னா குழப்பமே இல்லாமல் அடுத்தடுத்து மேலே கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுக்கலாம். அடுத்து இந்த வேஸை இப்படி திருப்பி இந்த ஒன் சைடு நம்ம எப்படி 3 வரிசை பின்னமோ அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 3 வரிசை பின்னிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒயர் கிராஸ் ஆகுதா, இங்கேருந்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் வரிசையாக நாட் போடணும். ஃபஸ்ட்டு வரிசையில் 6 நாட் போடணும். அடுத்து ரெண்டாவது வரிசையில் 7 நாட் போடணும். அடுத்து 3வது வரிசையில் 8 நாட் போடணும். ஸோ 3 வரிசை பின்னிட்டோம்னாக்கா இந்த பக்கத்துலேயும் ஈவனாக நமக்கு வந்துடும் இந்த சைடு வால். இப்போது இந்த பக்கத்துலேயும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கத்துலேயும் ஈவனாக 3 வரிசை பின்னியாச்சு. ஒரே ரவுண்ட் ஷேப்பில் இந்த கூடை இப்போ நமக்கு வந்துருச்சு. அடுத்து ஒன்று கிராஸ் ஆகிற ஒயரில் இந்த கூடையை சுற்றி நீங்கள் நாட் போட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் பின்னும்போது குழப்பமே இல்லாமல் ஈஸியாக கூடையோட ஹைட்டை நீங்கள் பின்னிடலாம். நீங்கள் ஒரு ரோல் கூட மட்டும் இல்லாமல் 2 ரோல் 3 ரோலில் கூட போட போகிறீங்க அப்படின்னா கூட இந்த மெத்தடில் பின்னுங்க, ஈஸியாக பின்னிடலாம். இப்போது மேலே கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கூடையோட ஹைட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. இங்கே கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9 ரவுண்டு மட்டும்தான் நம்மளால் பின்ன முடியும். ஏன்னா 6 அடி ஒயர் தான் எடுத்திருக்கும். இப்போ நம்ம பின்ன போகிற இந்த மாடல் கூடைக்கு இந்த மாதிரி மவுண்டன் ஷேப்பில் தான் ஃபினிஷ் பண்ணணும். ஈவனாக வந்துட்டு முடியக்கூடாது. மவுண்டன் ஷேப் எப்படி கொண்டு வரணும்னா, ஒரு நாட் வந்துட்டு போடணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடக்கூடாது. அடுத்து ஒரு நாட் போடணும், பக்கத்தில் இருக்கிற ஒயரை விட்டுடணும். இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா குட்டி குட்டியாக மவுண்டன் ஷேப் மாதிரி நமக்கு கிடைக்கும். கூடையை ஈவனாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும் இல்லையா, அதில் நாட் போடக்கூடாது. அடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒயர் கிராஸ் ஆகும், அதில் நாட் போடணும். அடுத்து கிராஸ் ஆகிற ஒயரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை.
இப்போ ஒரு பிஸ்கெட் நாட் போட்டேன் இல்லையா, அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல நாட் போடக்கூடாது. இதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் நாட் போடணும். அடுத்து ஒரு ஒயரை விட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டு நாட் போடணும். இதே மாதிரி தான் இந்த கூடையை சுற்றி பின்னணும். இந்த கூடையில் மொத்தம் 9 மவுண்டன் ஷேப் நமக்கு வந்திருக்கும். இப்போது 9 மவுண்டன் ஷேப் பின்னிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த கூடையில் இருக்கிற ஒயர்ஸை நம்ம சொருகி விட போகிறோம். இப்படியே சொருகி விடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கூடையை ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் இந்த நியூ மாடல் ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம். பேஸில் அகலம் கம்மியாக இருக்கும், மேலே போக போக அகலம் கம்மியாக வரும். ஸோ இந்த மாதிரி மாடல் கூட போடும்போது நம்மளால் டேர்ன் பண்ணி ஒயரை சொருக முடியாது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஒரே ஈவனாக கூடையை ஃபினிஷ் பண்ணியிருந்தோன்னா ஈஸியாக டேர்ன் பண்ணி நம்மளால் சொருக முடியும். இந்த மவுண்டன் ஷேப்பில் இருக்கிற ஒயரை பாருங்கள், ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். இந்த ஒயரை சொருக்கும் போது ட்ராக் மாறாமல் சொருகணும். கூடைக்குள்ளேயும் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கணும். இந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஐ கார்டுன்றது இந்த வீடியோக்கு மேலேயே அந்த டைட்டில் மாதிரி வரும், அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதை மேல் பக்கம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஐ கார்டில் கொடுத்துருக்கிற வீடியோ தம்ப்நெயிலோட இருக்கும் பாருங்கள். ஐ கார்டில் நம்மளோட சேனலில் கடைசியாக போட்ட 5 வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஒன் சைடு வந்துட்டு ஒயரை சொருகி முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃபும் நல்லா வரும். இப்போ இதே மாதிரி கூடையில் இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகணும். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கூடையில் இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு இந்த கூடையை பழைய மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்பிளாக ப்ளெயினாக ஒரு ரோலில் பிஸ்கெட் நாட் கூட பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு அடுத்து பிங்க் கலரில் இதுக்கு வந்துட்டு ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். அதை 2 ஒயர் உருட்டு கைப்பிடியில் கொடுக்க போகிறேன். சிம்பிளாக இருக்கிற இந்த கூடையை இந்த மாதிரி கிராண்டான கூடையை எப்படி மாற்றுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ 2 ஒயர் ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போது இங்கே மவுண்டன் ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக இருக்கிற ஹோல் பேஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் எடுத்துக்கோங்க. சின்ன 2 நாட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த சின்ன கேப்பில் விட்டு அதுக்கு பக்கத்தில் பெரிய ஹோலில் வெளிப்பக்கமாக எடுத்துக்கிட்டு இப்போ நார்மலாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். 2 பக்கத்து ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னலாம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் நடுவில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் மேலே ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி இன்ட்டு மாதிரி வைக்கணும். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. இப்போ கடைசியாக இந்த 2 ஒயருக்கு நடுவில் இந்த ஒயரை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே வந்துட்டு ஒயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே கொண்டு வர முடியாது. ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே, 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு இதை வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இனிமே தான் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி நம்ம பின்ன போகிறோம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடணும். ரைட் ஹேண்ட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு வரணும். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். இப்போ லெஃப்ட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து ரைட் ஒயரை பின்னணும். இப்போது நார்மலாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னாக்கா, ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப்பில் இந்த பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். அப்போ தான் இந்த நம்ம கொடுக்க போகிற இந்த டிசைன் வந்துட்டு எப்போவுமே இந்த பேஸ்கெட்லேருந்து பிரிஞ்சு வராது. 2 ஒயர் உருட்டு கைப்பிடியை தனியாக பின்னிட்டு இதோட வச்சு கட்டி விட்டோன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 இன்ச் வரைக்கும் இப்போ நான் பின்னியிருக்கேன். பின்னிட்டு இந்த கேப்பில் விட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன கேப் இருக்கு இல்லையா, 2 நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக ஒயரை கொண்டு வாங்க. கம்ப்ளீட்டாக இந்த ஹோலில் இருந்து இந்த ஒயரை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு எப்பவும் போல் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. நார்மலாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். ஆனால்
ஒரு 1.5 இன்ச் கேப்பில் லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர் ஏதாவது ஒரு ஒயரை பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். லெஃப்ட் ஒயர் இல்லை ரைட் ஒயர் ஏதாவது ஒரு ஒயரை மட்டும் ஒரு பக்கத்தில் வந்துட்டு அட்டாச் பண்ணால் போதும். இப்போது லெஃப்ட் ஒயரை அட்டாச் பண்ணி பின்னியாச்சு. அடுத்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நார்மலாக எப்பவும் போல் பின்னிக்குவோங்க. நம்ம பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி கைப்பிடியெல்லாம் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு பின்னியாச்சு. அடுத்து பாருங்கள் பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி பின்னிக்கலாம். அப்போ தான் காலத்துக்கும் இந்த டிசைன் வந்துட்டு பிரிஞ்சு வராது. ஃபஸ்ட்டு 2 நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற சின்ன கேப் வழியாக இப்படி விடுறேன். விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். எடுத்தாச்சு இல்லையா? எடுத்துட்டு எப்பவும் போல் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த டிசைன் ஃபுல்லாகவே கொடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி பின்னுறது கஷ்டமாக இருக்குது. நார்மலாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடியே பின்னிட்டு நான் அதுக்கப்புறமா வேறு ஒரு ஒயர் எடுத்து நான் கட்டி விட்டுக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் அது பிரிஞ்சு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு லைஃப் நல்லா கொடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் பின்னிக்கோங்க. 9 மவுண்டன் ஷேப் நம்ம இந்த பேக்கில் பின்னியிருக்கோம் இல்லையா? ஸோ 9 மவுண்டன் ஷேப்லேயும் தனித்தனியாக இந்த மாதிரி டிசைன் கொடுக்கணும். ஃப்யூச்சரில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு டிசைன் இல்லைனாலும் இதை கூட பார்க்குறதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ பின்னும் போதே பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி இந்த மாதிரி பின்னிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி பின்னிட்டோன்னா இந்த பேஸ்கெட் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாளைக்கு இந்த டிசைனும் அப்படியே இருக்கும். பர்டிகுலராக இந்த மாடலில் தான் இந்த கூடையை பின்னணும்னு நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பிளான் பண்ணவே இல்லை. நான் வேறு மாடலில் இதை பின்னுறதுக்கு பிளான் பண்ணேன். சடனாக வந்துட்டு இந்த மாதிரி போட்டால் என்னன்னு சொல்லிட்டு இந்த பேக்கை பின்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. இதை ஃபினிஷ் பண்ணி பார்த்தேன். உண்மையாக நான் முன்னாடி பிளான் பண்ணதை விட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் முன்னாடி என்ன பிளான் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. இப்போது ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு பின்னியாச்சு. பின்னிட்டு இப்போ பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஒயர் இல்லைனாக்கா ரைட்டு ஒயர் ஏதாவது ஒரு ஒயரை இந்த மாதிரி அட்டாச் பண்ணி பின்னிக்கோங்க. 2 ஒயரையும் அட்டாச் பண்ணணும்னு இல்லை. இதே மெத்தடில் ஃபுல்லாகவே கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். அதிலலாம் லெஃப்ட் ஒயர் ரைட்டு ஒயர் 2 ஒயரையும் அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லையா? இது வந்துட்டு ஜஸ்ட் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி உருட்டு கைப்பிடி பின்னும்போது தெரியாமல் ஏதாவது ஒரு ஒயரை விட்டுட்டோன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தெரியாமல் ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு மறுபடியும் முதல்லேருந்து போடுற மாதிரி வரும். இந்த மாதிரி பிரச்சனை வராமல் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு தனியாக கிளியராக நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஹேண்டல் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இது ஒரு ரோல் கூட அப்படின்றதுனால 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். நீங்கள் 4 ரோல் 5 ரோல் கூட பின்னுறீங்கன்னா இதே மெத்தடில் 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுங்க. அந்த டிசைன் வந்துட்டு கிளியராக நமக்கு தெரியும். இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்னுறோம் இல்லையா? அந்த கேப்பில் இருக்கிற அந்த உருட்டு கைப்பிடி லூஸ் இல்லாமல் இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த லூப் மாதிரி மேல் பக்கம் அந்த கைப்பிடி தூக்கிட்டு வரக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோடு போட்டால் மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ அடுத்து 2 மவுண்டன் ஷேப்புக்கு நடுவில் இந்த பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்னிக்கலாம். லெஃப்ட் ஒயர் இல்லைனாக்கா ரைட் ஒயர் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து அட்டாச் பண்ணி பின்னிக்கோங்க. இப்போ நான் அட்டாச் பண்ணி பின்னுறேன் இல்லையா? இதுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணி பின்னேன் இல்லையா? அதுக்கும் இடையில இருக்கிற அந்த கைப்பிடி ஒரே அளவில் இருக்கணும். அதை விட கொஞ்சம் லூஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த லூப் தூக்காமல் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ரெண்டு மவுண்டன் ஷேப்புக்கு நடுவில் ஒரே ஒரு ஒயரை அட்டாச் பண்ணி பின்னிட்டேன். அடுத்து நார்மலாக எப்பவும் உருட்டு கைப்பிடி பின்னுற மாதிரி பின்னிக்கிறேன். இந்த மவுண்டன் ஷேப்பில் 2 பிஸ்கெட் நாட் இருக்கு இல்லையா? அந்த 2 பிஸ்கெட் நாட்டுக்கு நடுவில் ஒரு முறை அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த மவுண்டன் ஷேப்பை சுற்றி கொண்டு வந்து முடிக்கணும். எக்ஸ்ட்ரா நாட் அதிகமாக ஏதாவது நாட் போட்டுட்டிங்கன்னா பிரித்து விட்டுருங்க. கரெக்டாக எந்த இடத்துல அட்டாச் பண்ண போகிறீங்களோ அதே அளவுக்கு இந்த கைப்பிடி வந்துட்டு இருக்கணும். இப்போ கரெக்டாக எந்த இடத்துல அட்டாச் பண்ணணுமோ அது வரைக்கும் கைப்பிடி பின்னியாச்சு. கொஞ்சம் கூட லூஸ் இல்லை பாருங்கள். அடுத்து இந்த 2 பிஸ்கெட் நாட்டுக்கும் நடுவில் இந்த ஒயரை உள் பக்கமாக கொண்டு போய் அட்டாச் பண்ணிக்கிறேன்.
ஒரு ஒயரை மட்டும் அட்டாச் பண்ணி பின்னா போதும். மற்றபடி நார்மலாக உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவீங்களோ அதே மாதிரி பின்னிக்கோங்க. உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வீடியோவோட லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டைப்பில் வந்துட்டு பின்னுங்க. நார்மலாக கூடையில் உருட்டு கைப்பிடியாக பின்னுறதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ நல்ல ப்ராக்டிஸ் வந்துட்டு தேவை. இப்போ இன்னொரு பக்கத்துலேயும் இந்த பிஸ்கெட் நாட்டுக்கு நடுவில் ஒயரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி பின்ன போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு பின்னிக்கோங்க. இந்தளவு கரெக்டாக இருக்கும். அந்த கேப்பும் நமக்கு தெரியக்கூடாது. அதே சமயம் பிஸ்கெட் நாட்டுக்கு உள்ளேயோ வெளியவோ இந்த கைப்பிடி வந்துட்டு போகக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர் ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஒயர் தான் இன்சர்ட் பண்ணணும், ரைட் ஒயர் தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து இன்சர்ட் பண்ணி எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மவுண்டன் ஷேப்போட கீழே எண்டு வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. ஒரு டிசைன் கொடுக்கறதுக்கு 3 அடி ஒயரே போதும். இதை விட பெரிய கூட பின்ன போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒயரை கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மவுண்டன் ஷேப்பை சுற்றி மவுண்டன் ஷேப்பு கீழே எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த ஒயரை வந்துட்டு இந்த கூடைக்குள்ளேயே சொருகி விடணும். இந்த கூடையோட வெளிப்பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. 2 ஒயரை மட்டும் 2 பிஸ்கெட் நாட்டுக்கு நடுவில் இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். இன்னும் 2 ஒயர் இருக்கும், அதை சும்மா உள்ளக்குள்ளே கொண்டு போய் சொருகி விட்டுருங்க. இதுக்கு வந்துட்டு முடியெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கைப்பிடியாக போட்டோன்னா கூடைக்குள்ளே வெயிட் வச்சு தூக்குவோம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக கைப்பிடி இருக்கணுன்றதுக்காக முடி போட்டு சொருகி விடுவோம். இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டிசைன் தான். அதனால் உள்ளுக்குள்ளே அந்த 2 ஒயரை மட்டும் கொண்டு போங்க. மீதி 2 ஒயரை வெளிப்பக்கமாகவே உள்ளே கொண்டு போயிட்டு சொருகி விட்டுருங்க. 4 ஒயரையும் சொருகி விட்டுருங்க. இந்த கூடையில் 9 மவுண்டன் ஷேப் பின்னி இருக்கும். ஸோ 9 மவுண்டன் ஷேப்லேயும் இந்த மாதிரி தனித்தனியாக டிசைன் கொடுக்கணும். ஒரு டிசைன் மட்டும் தான் நான் கொடுத்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னும் அமேசிங்கான நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ், நியூ டிசைன் பேஸ்கெட்லாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அடுத்து நம்மளோட சேனலில் என்ன நியூ மாடல் பேஸ்கெட் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. ஸோ அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோடய ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. ஒரு பிங்க் ஒயரை சொருகி விட்டுறீங்க இல்லையா, அதுக்கு மேலேயே அடுத்தடுத்து 4 பிங்க் ஒயரையும் சொருகி விட்டுருங்க. ஒரு ஹோல் வந்துட்டு மாற்றி மாற்றி சொருகாதீங்க. ஏன்னா கூடையோட உள் பக்கத்துலேயும் அந்த ஃபினிஷிங் வந்துட்டு நமக்கு நல்லா இருக்கணும். 4 ஒயரையும் பாருங்கள் ஒரே அந்த நாட்குள்ளே சொருகியிருக்கேன். சொருகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுறேன். 9 மவுண்டன் ஷேப்பில் ஒரு மவுண்டன் ஷேப்பில் இந்த டிசைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அடுத்து இதே மாதிரி ஒரு மவுண்டன் ஷேப்லேயும் இந்த டிசைன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுன்னா, இங்கேருந்து மவுண்டன் ஷேப்லேருந்து இப்படி ரிவர்ஸில் வாங்க. இப்படி ரிவர்ஸில் வந்துட்டு இந்த கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இருந்து கொடுக்கணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பின்னிட்டு போய் இங்கே முடிக்கணும். இதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த டிசைன் எப்படி கொடுக்கணுன்னா, இப்படி ரிவர்ஸில் கையை வச்சு பார்த்துட்டு வாங்க. இங்கேருந்து கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். இங்கே கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போய் இங்கே முடிக்கணும். பேஸில் இந்த டிசைனை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த பேக்கை கீழே வைக்கும்போது எடுக்கும்போது பேஸில் கொடுக்குற அந்த டிசைன் வந்துட்டு தேஞ்சு சீக்கிரம் அருந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கார்னர் டர்னிங்லேருந்து மேலே இந்த 2 வி ஷேப்புக்கு நடுவில் வரைக்கும் இந்த டிசைனை கொடுங்க. 9 மவுண்டன் ஷேப்லேயும் டிசைன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. டாப் ஆங்கிளில் பார்க்குறதுக்கு பாருங்கள் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட் கலரில் இதை கூட நீங்கள் பின்ன போகிறீங்கன்னாக்கா ரெட் கலரு, க்ரீன் கலரு, நேவி ப்ளூ அந்த மாதிரி டார்க் கலரில் இந்த பார்டர் டிசைன் வந்துட்டு கொடுங்க. டார்க் கலரில், ரெட் கலரில், க்ரீன் கலரில் இந்த கூடையை நீங்கள் பின்னுறீங்கன்னா ஒயிட் கலரில் பார்டர் கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சில கலர் காம்பினேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரில் இந்த கூடையை நீங்கள் பின்னலாம்.
இன்றைக்கி ரொம்ப அழகான நியூ பேட்டர்னில் இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.